மக்களவையில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒருமித்த குரலில் மிக கடுமையாக எதிர்த்ததால் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப ஒன்றிய அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது. வக்ஃபு வாரிய நிர்வாக குழுவில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இடம்பெற வகை செய்யும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மசோதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் என்று காங்கிரஸ் உறுப்பினர் KC வேணுகோபால் குற்றம் சாட்டினார். அயோத்தி ராமர் கோயில் மற்றும் குருவாயூர் தேவசம் போர்டில் இந்து அல்லாதவர் இருக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த மசோதா இந்திய அரசியலமைப்பு, கூட்டாட்சி தத்துவம் மற்றும் மத சிறுபான்மையினருக்கு மட்டுமல்லாது மனித இனத்திற்கே எதிரானது என்று திமுக உறுப்பினர் கனிமொழி விமர்சித்தார். இந்த மசோதாவை நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் சந்திரபவார் கட்சி உறுப்பினர் சுப்ரியா சுலே கேட்டுக்கொண்டார். நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் மசோதா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும், அரசியல் அமைப்பையே கேலி கூத்தாக்கும் மசோதா என்று திரிணாமுல் காங்கிரஸ் MP கல்யாண் பானர்ஜியும் விமர்சித்தனர். இஸ்லாமியர்களை குறிவைத்து கொண்டுவரப்பட்ட மசோதா என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி MP சுப்பராயன் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விமர்சனம் செய்தனர். Through this bill, they are putting a proviso that non-Muslims also be the member of the governing council. Sir, through you, sir, I would like to ask a question to the government. Whether we think about the Supreme Court constitute the board of Ayodhya, whether anybody can think that a non-Hindu be the part of Ayodhya Mandir board, sir? Sir, we are believing in, sir, I told that Guruvayur temple, there is a temple Devasam board. Anybody can believe that that temple Devasam board can a non-Hindu? Sir, this is only this provision, anybody, non-Muslims also be part of Waqf Council is correctly an attack on the faith and freedom of religion. Correctly. The bill allows non-Muslims to be a part of the work board. Like many people here have raised a question that will it be possible for a Muslim or a Christian to be part of the board which manages a Hindu temple? Yes. Would you allow that? No, also Sikhs. And Sikhs? Parsis? All minorities. Would you allow that? No. வக்ஃப் போர்டு நீண்ட நெடுங்காலமாக தனித்து இயங்கி வருவதை நாம் அறிவோம். ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நிலையில் அரசு மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது, மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது, மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது. எனவே இந்த மசோதாவை துவக்க நிலையிலேயே, அறிமுக நிலையிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன். இதனை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை மக்களவையில் திரிணாமுல் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த குரலில் கடுமையாக எதிர்த்தன. இந்த மசோதாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் எதிர்த்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். மசோதாவில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கும் விதமாக உள்ளன என்று பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான இந்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். எதிர்ப்புகள் அதிகரித்த நிலையில் இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப தயார் என்று நாடாளுமன்ற விவகாரம் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் இந்த முடிவை ஆதரிப்பதாக பாஜக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சியும் தெரிவித்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.